தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்எல்ஏ அப்படின்றவரை விட சிஎம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தெரியும். அப்போது சிஎம்க்கு தானே நிறைய சேலரி கொடுக்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் சிஎம்மை விட எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி சேலரி வாங்குறாங்க. அப்போ எம்எல்ஏவோட சேலரி என்ன? எப்படி சிஎம்மை விட அவங்க ஜாஸ்தியாக சேலரி வாங்குறாங்க? அவங்களுக்கு அலவன்ஸ், ஃப்ரீ ட்ராவல், பென்ஷன் அப்படின்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. அதாவது ஒரு டைம் அவர் எம்எல்ஏ இருந்தால் கூட லைஃப் டைமாக பென்ஷன் கிடைக்குது. இது எப்படி அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அப்படின்னா என்னென்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி. இப்போ நம்ம ரீசெண்டாக எலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் நம்ம விஜய் அவர்கள் கூட ஜெயிச்சார் இல்லையா, 108 சீட்ஸ் வாங்கி அப்புறம் கூட்டணியோட சேர்ந்து எப்படியோ மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணிட்டார் இல்லையா. அந்த எலெக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோமா, 118 எடுத்தால் அவர் மெஜாரிட்டி எடுத்துருவார் அப்படின்னு. இதனால் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. அப்போது அதில் பாதியாக பிரித்தா 117, அதை விட 118 எடுத்தால் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில் நின்னாங்க இல்லையா. இப்போ நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணவங்க தான் எம்எல்ஏ. ஸோ இந்த எம்எல்ஏவை நாம தான் டைரெக்டாக ஓட் பண்ணி எங்கள் ஏரியாவுக்கு இவங்க தான்ப்பா வேணும் அப்படின்னு நம்ம எம்எல்ஏவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்களோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டமன்றத்தில் பேசுவது, மக்கள் பிரச்சனை, இப்போ நம்ம ஏரியாவில் வந்து தண்ணி இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஏரியாக்களில் என்னென்ன பிரச்சனை, நம்மளோட தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அங்கே கொண்டு போய் சொல்லி எங்களுக்கு இதுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் வேணும், இதுக்கு சிஎம் அவர்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ப்ராப்ளம்ஸை கொண்டு போய் அங்கே சொல்லி அதுக்கு சொல்யூஷன் வாங்குறது. அப்புறம் புதிய திட்டங்கள், இப்போ வேற ஒரு துறை சார்பு ஒரு திட்டம் வருது அப்படின் போது அதுக்கு ஓட் பண்ணுற உரிமை இருக்குது. சிஎம்ஏ ஓட் பண்ணுற உரிமை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, விஜய் அவர்கள் மெஜாரிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு நின்று அவங்க சப்போர்ட்டை காமிச்சாங்க இல்லையா. இப்படி ஒரு சிஎம்ஐ செலக்ட் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி டெஸ்ட்டில் சிஎம்ஐ செலக்ட் பண்ணுற உரிமை அந்தந்த எம்எல்ஏக்களுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓட் பண்ணுற எல்லா இடத்துலையும் எம்எல்ஏ யூஸ் ஆகுவாங்க. இப்போ நாளைக்கே ஒரு புதுசாக ஒரு திட்டம் வருது, பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கு ஆளுங்கட்சி வேண்டான்னு சொல்லலாம், எதிர்கட்சி வேணும்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு ரெண்டு தரப்பும் வேறு மாதிரி பேசும்போது ஓட் பண்ண சொல்லுவாங்க. மெஜாரிட்டி யாருன்னு பார்க்கலாம். அப்போ அதுக்கு அந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு புதிய திட்டம் வருது, அசம்பிளியில் ஒரு புதிய திட்டம் வரணும் அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறதுனால மட்டும்தான் நடக்கும். இப்போது நம்மளோட இவர் வந்து விஜய் அவர்களோட மெஜாரிட்டி டெஸ்ட் காமிக்க சொன்னாங்க. அப்போது இந்த ஆட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் வந்துட்டு வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே அப்போஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் ஆக்சுவலி என்ன பண்ணணும் எதிர்கட்சி அப்படின் போது அவங்க அதை வந்து அவங்களோட ஓட்டில் சொல்லணும். என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இவரோட மெஜாரிட்டி ஓட் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணணுமே தவிர அதை விட்டு அவங்க வெளிநடப்பு செய்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அதுதான் அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஒரு மெஜாரிட்டி டெஸ்ட் நடக்கும்போது விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, சிஎம் ஆகக்கூடாது, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத கவர்மெண்ட், கூட்டணியில் ஓட போகுது அப்படின் போது அதுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணாங்கன்றது தான் ரெக்கார்ட் ஆகும். நான் வெளிநடப்பு பண்ணுறேன் அப்படின்றது நான் போய் வெளியே நின்றுக்கிறேன்ற மாதிரி தானே தவிர விஜய் அவர்கள் மேலே எதிர்ப்பு அவங்க தெரிவிச்ச மாதிரி இருக்காது. ஸோ ஒரு கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்றத விட அங்கே ஓட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி ஓட் போடுற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ சிஎம் செலக்ட் பண்ணுறதுக்கு எம்எல்ஏக்கள் ஓட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஎம் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு எம்பிக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓகே, அப்போ எம்எல்ஏக்கள் சேலரி எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அது போக அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்குக்காகட்டும், அதுக்கான அசிஸ்டன்ட் வைக்கிறது, இல்லை அவங்களோட தனியாக ஒரு ஆஃபீஸ், அதுக்காக ஒரு அலுவலகம் அவங்க உருவாக்குறது, அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். இப்போ மதுரையில் இருந்த எம்எல்ஏ வந்து சென்னை போகிறார், ஆனால் அதுக்கு அவர் சொந்த கை காசு போட்டு போக வேண்டாம், அந்த ட்ராவல் அலவன்ஸ் அவருக்கு ஃப்ரீ. அவர் ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் அவருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அவர் ஒரு ஆஃபீஸ் வைக்கணும், ஏன்னா நிறைய கட்சிக்காரங்க வந்து மீட் பண்ணுவாங்க, நிறைய மக்கள் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ வீட்லேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தனியான ஒரு ஆஃபீஸ் நடத்தணும் அப்படின் போது அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், இல்லை அவருக்கான ஒரு பர்சனல் செக்ரட்டரி வைக்கணும், அசிஸ்டன்ட் வைக்கணும், ஏன்னா எல்லாத்துலேயும் அவரே பார்க்க முடியாது, அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அவங்களோட அலவன்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ அசம்பிளி நடக்கிறது டெய்லியுமே இல்லை, அவங்க எப்போல்லாம் போயிட்டு வராங்களோ அப்போல்லாம் இவங்க சேலரி கூட அடிஷ்னலாக அவங்க போயிட்டு வர அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸும் அவங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஒரு சில இடங்களில் 1000 இல்லை ஒரு சில இடங்களில் 3000 கூட வரும். அது எப்படி டிபெண்ட் ஆகி வருது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து. ஒரு பெரிய ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு
3000 கூட, ஒரு நாளைக்கு 3000 கூட கிடைக்கலாம். ஒரு சின்ன ஸ்டேட்டாக இருந்ததுன்னா 1000 கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் எக்ஸ்பென்சஸ், அவங்களோட பில் சார்ஜ் எல்லாத்தையுமே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். எல்லாம் மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்க. மக்கள் சேவைக்காக அவங்க கையிலேருந்து கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட்டே நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் மக்கள் சேவை பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், அப்போ ஆரம்பத்தில் நீ சொன்ன எம்எல்ஏ சேலரி விட சிஎம் சேலரி கம்மின்னு சொன்னியே, அது எங்கே நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தோணும். எஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சேலரி அப்படின்றது 1 லட்சம் இருக்கும். ஒரு சிஎம்மோட சேலரி 1.5 லட்சம் ப்ளஸ் அவருக்கான அந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ 2.5 லட்சம் சம்பளம் வாங்குவார். அது போக அவருக்கான அலவன்ஸ், அவருக்கான ட்ராவல், ஃபோன் பில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவர் ஒரு மந்த்லி 2.5 லட்ச ரூபா வாங்குறாரு. மகாராஷ்டிராலையும் ஒரு எம்எல்ஏ 2.5 லட்ச ரூபா வாங்குறாரு. அது போக அவருக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் கொடுக்குறாங்க. கர்நாடகா அண்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டு சிஎம் 1.5 லட்சம் தான் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் தெலுங்கானா, மகாராஷ்டிராலாம் ஒரு எம்எல்ஏவே நம்ம சிஎம்மை விட ஜாஸ்தியாக சம்பளம் வாங்குறாரு. 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. ஸோ இதை எதை பொறுத்து அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பொறுத்து. ரொம்ப பெரிய ஸ்டேட்டாக இருக்குது அப்படின் போது அவங்களுக்கு நிறைய தொகுதிகள் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அதுவே தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் பெரிய ஸ்டேட்டுன்னு போது அவங்களுக்கு நிறையா வரும். ஸோ அதை பொறுத்து அவங்களோட சேலரி டிஃபர் ஆகும். அவங்களோட டெய்லி அலவன்ஸ், அவங்க அதாவது ஒரு நாள் அசம்பிளிக்கு போனாங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா தெலுங்கானாவில் 2500 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்து தான் சேலரிஸ் ஆகுது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம சிஎம்மை விட எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி சேலரி வாங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மை விட மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானாவில் இருக்க எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி சேலரி வாங்குறாங்க. அண்ட் அடுத்ததாக இவங்களோட பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒன் டைம் எம்எல்ஏ, ஒன் டைம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக இருந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு பென்ஷன் அப்படின்றது லைஃப் டைம் கொடுக்கப்படும். ஸோ பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 35,000 அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. ஆனால் இதை தான் நிறைய பேர் ஒரு டிபேட்டாக பேசுகிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், மாதம் அவங்களுக்கே 35,000 ரூபா கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எல்லா எம்எல்ஏக்கும் அவங்க எம்எல்ஏ இருந்தாலே அவங்களுக்கு 35,000 கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு குற்ற பின்னணி இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணலாமா அப்படின்னு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய அரசியல்வாதிங்க மேலே ஒரு துறை சார்ந்து அமைச்சராக இருப்பாங்க. அந்த டைம் அவங்களோட தொகுதிக்கு வர காசை எல்லாத்தையும் வளர்ச்சி பணிக்காக வர காசெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேஸாக நடக்குது. அப்புறம் நம்ம அது மறந்தே போயிடுறோம். அந்த மாதிரிலாம் இப்போவும் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்போ அவங்க மேலே ஒரு குற்ற பின்னணி இருக்குது. இப்படிப்பட்ட நபருக்கு குற்ற பின்னணி இருக்குது, ஆல்ரெடி அவன் மோசடி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவனுக்கு எதுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது என்னோட எண்ணம். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா குறைந்தது 25 வயது நிரம்பி இருக்கணும். 25 வயசு அவங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். அவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடாது. அண்ட் அவங்க மேலே குற்ற பின்னணி அப்படின்றது இருக்கக்கூடாது. இதை கேட்கும்போது பலருக்கும் சிரிப்பு வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய பேர் வந்து குற்ற பின்னணியோட இருந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் அந்த துறையில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா குற்ற பின்னணி இருந்தால் தான் இவன் சூப்பராக இருப்பான், இவன் பெரிய ரவுடியாக இருக்கானே, இவன் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பெரிய ரவுடிக்களையும் தாதாக்களையும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். இப்போ வர புது அரசு எப்படி இருக்குன்றத செயல்படுறதை நம்ம பார்த்துட்டு பேசலாம். பட் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆக்சுவலி ரூல்ஸ் படி எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பேரில் ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு எம்எல்ஏ என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத பார்ப்போமா. ஒரு எம்எல்ஏ நினைக்கிறார் அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஆர்டரை அவர் பாஸ் பண்ண முடியாது. இப்போ போலீஸ்கிட்ட போய் டைரெக்டாக இவனை பிடிச்சி போடுப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. போலீஸை டைரெக்டாக ஆர்டர் போடுறதுக்கு எம்எல்ஏக்கு ரைட்ஸ் கிடையாது. இல்லை ஜட்ஜு மாதிரி அவரே போய் ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிரச்சனை நடக்குது அவங்க ஏரியாக்குள்ளே அப்படின்னா அவரே போய் ஜட்ஜு மாதிரி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிற உரிமை அவருக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரைட்ஸும் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எம்எல்ஏ ஒர்க்னா என்ன, நம்மளோட தொகுதியை பார்க்குறது, அதுக்கு தான் நமக்கு கவுன்சிலர் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு எம்எல்ஏ அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அதில் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 தொகுதிகள் இருக்குது. ஸோ அந்த 10 தொகுதிகளில் 10 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு கீழேயும் 10லேருந்து 20 கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வார்ட் கவுன்சிலர். அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை, கவுண்டபாளையம்ன்ற தொகுதிக்குள்ளே ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் ரோடு சரியா இல்லை, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் ஏரியாவில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம டேரெக்டாக போய் எம்எல்ஏ பார்த்து சொல்ல வேண்டாம். நம்ம ஏரியா கவுன்சிலர் இருப்பாங்களே அவங்க கிட்ட என்னங்க ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம
கேட்டோன்னா நம்ம கவுன்சிலர்கள் அதை போய் எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எம்எல்ஏவா இருக்கிறவர், இப்போ இந்த கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர் ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே போய் ரோடு நல்லா இருக்கா, தண்ணி வருதா, ஸ்ட்ரீட் லைட் எரியுதான்றதை அவரால் பார்க்க முடியாது. அப்போது அந்தந்த ஏரியா வார்டு, இந்த வார்டு இது, இந்த வார்டு கவுன்சிலர் அப்படின்றது அதுக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்கும். பட் அந்த கவுன்சிலர்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க வார்டில் இருக்க பிரச்சனையை கொண்டு போய் எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க. எம்எல்ஏ அதை வந்து நம்மளோட சிஎம் கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு வார்டில் இருக்க 10லேருந்து 20 கவுன்சிலர்ஸ் போய் அவங்களோட தொகுதி எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க. எம்எல்ஏ அதை கொண்டு போய் சிஎம் கிட்ட சொல்லுவாங்க. சார், எங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது சார், எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ரோடு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு புதுசாக இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணும், எங்களுக்கு கவர்மெண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அதை கொண்டு போய் எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் அதை பார்த்துட்டு அதை பார்த்து சிஎம் அவர்கள் அதுக்காக ஃபண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த தொகுதிக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு. ஆனால் டைரெக்டாக அந்த ஃபண்ட் வந்து எம்எல்ஏ கைக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், அது சைட் அப்ரூவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் இருக்கும். அவங்க தான் இதை பார்ப்பாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் வரணும்னு கேட்டு அதுக்கு ஃபண்டு சிஎம் கொடுத்தாலும் அந்த இடத்த அப்ரூவ் பண்ணுற ரைட்ஸோ வந்து இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா, இடத்துல பண்ணலாம் அப்படின்னு ஐஏஎஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக எம்எல்ஏ கிட்ட போகாது, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் கையில் தான் போகும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ கையில் வந்து அவருக்காக தொகுதிக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின் போது அதை டைரெக்டாக அவர் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அதை செக்ஷன் வைஸாக இப்படி பிரிப்பாங்க. பட் இதுலையும் என்னென்ன தில்லுமுள்ளு நடந்திருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி தான் எம்எல்ஏக்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, சேல்ரி நல்லா இருக்குது, அவங்களுக்கான அலவன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அசம்பிளிக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு 2000 3000ன்னு வாங்குறாங்க. இதுவே போதுமான அளவுக்கு நல்ல பணம் இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது. இதை அவங்க ஒழுங்காக பண்ணாங்கன்னு வைங்களேன், மக்கள் அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை புரிஞ்சு எம்எல்ஏக்கள் நடந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.